பாதச்சனியாக அருமையான ஒரு வாய்ப்புகள் கொடுக்கும், சந்தர்ப்பங்கள் உருவாக்கும். கூட்டுத்தொழில் செய்யாதீங்க. அதனால இந்த பாதச்சனி பாதிப்பு இல்லாத சனியே. திவ்ய ஒளி சேனல் நேயர் அனைவருக்கும் சங்ககிரி ஸ்ரீ அம்மன் ஜோதிட நிலையம் RS செந்தில்குமார் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். தற்பொழுது இந்த காணொளியில் நாம் காண இருப்பது சனிப்பெயர்ச்சியும் பலாபலன்கள். இந்த சனிப்பெயர்ச்சிங்கிறது எந்த வருடம், எந்த மாதம், எந்த தேதி பயிற்சி ஆகிறது அப்படின்னா, நிகழும் தமிழ் மங்களகரமான குரோதி வருஷம் பங்குனி மாதம் 15ஆம் தேதி 29/3/2025 அன்று சனிக்கிழமை அன்னைக்குங்க கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு சனி பகவான் பயிற்சி அடைகிறார். இந்த சனி பகவானுடைய மகா பிரார்த்தனை காயத்ரி மந்திரம், அது நான் சொல்லிக்கிறேன். ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரசோதயா. தற்பொழுது இந்த காணொலியில் நாம் காண இருப்பது கும்பராசியின் சனி பெயர்ச்சி பலாபலன்கள். தற்பொழுது கும்பராசிக்கு சனி பகவான் ஜென்மசனியிலிருந்து பாதச்சனியாக மாற இருக்கிறார். இதுவரைக்கும் ஜென்மசனி வந்துங்க கும்பராசிக்கு பல வகையான பிரச்சனைகள், உடல் ரீதியான பாதிப்புகள், கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவுகள், இளைஞர்களுக்கு தேவையில்லாத கெட்ட பெயர்கள், விவசாயம் மற்றும் இரும்பு தொழில் சேதங்களுக்கு தொழில் நஷ்டங்கள், நிறைய பாதிப்புகள் இந்த ஜென்மச்சனியில் கொடுத்துருக்கும். அதே மாதிரி இந்த ஜென்மச்சனியில மெயின் பாதிப்பு என்னன்னா உடல் ரீதியான பாதிப்பு கொடுக்கும், குடும்ப ரீதியான பாதிப்பு நிறைய கொடுத்துருக்கும். அது பெண்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள நிறைய கருத்துக்கள் கொடுத்துருக்கும். அதே மாதிரி குழந்தைகளுக்கு உடல் தொல்லைகள் கொடுத்துருக்கும், இளைஞர்களுக்கு படிப்பும் கொஞ்சம் மந்தமா இருக்கும். இப்ப ஜென்மச்சனியிலிருந்து பாதச்சனியா மாறும்போது 100க்கு 40% பாதிப்புகள் குறையும், தொந்தரவுகள் விலகும். ஆனா பாதச்சனியா இருந்தாலும் சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்கதான் செய்யும், நீங்க யாரும் பயப்பட வேண்டியதில்லை. அதே மாதிரி 30க்குள்ள இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த பாதச்சனி பாதிக்கும். 30 வயசுல 60 வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு இந்த பாதச்சனி அருமையான ஒரு வாய்ப்புகள் கொடுக்கும், சந்தர்ப்பங்கள் உருவாக்கும். முக்கியமாக நிலம் வாங்கலாம், வீடு வாங்கலாம், வீடு கட்டலாம், காடு வாங்கலாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணலாம். அதே மாதிரி வண்டி வாகனம் கூட வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஒரு ஆடம்பரமான ஒரு சூழ்நிலை வாய்ப்பு இருக்கு. இது பொங்கு சனியிலையும் அவருக்கு பாதச்சனி கும்பராசி. ஏன்னா முதல்ல 30க்குள்ள வர சனி மங்கு சனி, 30லிருந்து 60க்குள்ள வர சனி பொங்கு சனி, 60லிருந்து 90க்குள்ள வர சனி மாரக சனி. இப்ப 30லிருந்து 60 வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு இது பொங்கு சனி. பொங்கு சனியும் இது பாதச்சனியா இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல ஒரு பலாபலன் ஏற்பட வாய்ப்பு உண்டு. இக்காலத்தை சரியான முறையில் பயன்படுத்திக்கணும். காற்றுள்ளவரே திருப்திகள் சொல்லுவோம். இந்த நேரத்துல உங்களுக்கு எல்லா வகையிலும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும். கடன் வாங்கி ராசி ஏதாவது ஒரு அசையா சொத்துக்கள் நீங்க வாங்கலாம். அதுல அதிகமான கடன் வாங்கிக்காதீங்க. அதே சமயம் கூட்டுத்தொழில் செய்யாதீங்க, ஜாமீன் எடுத்து போகாதீங்க. அதாவது யாரையும் நம்பாதீங்க, கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கிறது நல்லது. இந்த பாதச்சனியில பரிகாரம் அப்படின்னா ஒரு டைம் திருநள்ளாறு ஒரு டைம் போயிட்டு வாங்க, அப்படின்னா குச்சனூர் சனி பகவான் கோயில் ஒரு டைம் போயிட்டு ரொம்ப நல்லது. இந்த பாதச்சனி நடக்கும்போது அதுக்குரிய மனிதர்கள், ஒரு மாற்றுத்திறனாளிகளுக்கு, உடல் கை கால் இல்லாதவங்களுக்கு செயற்கை காலோ கையோ இந்த மாதிரி வாங்கி கொடுத்தீங்கன்னா அந்த தோஷம் முழுமையா அதுல நிவர்த்தி ஆகும். அதே மாதிரி குழந்தைய வழிபாடு பண்ணலாம். இந்த பாதச்சனியில குழந்தைகளுக்கு தொடர்ச்சியாக 6 பௌர்ணமி போயிட்டு வந்தீங்கன்னா இந்த பாதச்சனியுடைய தோஷங்கள் வரும். சனிக்கிழமை சனி காயத்ரி மந்திரம் சொல்லிட்டு காகத்துக்கு எள்ளு சாப்பாடு தயிர் கலந்து வச்சீங்கனாலும் இந்த பாதச்சனியுடைய தோஷம் வரும். இந்த மாதிரி வழிபாடு பரிகாரங்கள் நீங்க பண்ணும்போது இந்த பாதச்சனியிலிருந்து எல்லா பாதிப்பும் நிவர்த்தியாகி உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தையும், குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷத்தையும், கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒற்றுமையும் உங்களுக்கு கொடுக்கும். அதே மாதிரி இந்த அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் கொடுக்கும். இளைஞர்களுக்கும் நல்ல ஒரு வாய்ப்புகளையும் கொடுக்கும். நல்ல ஒரு சிறப்பான பலாபலன்கள் இந்த பாதச்சனியில உங்களுக்கு உண்டு. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு
இந்த பாதச்சனியில நல்ல ஒரு முன்னேற்றம், நல்ல ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக இந்த பாதச்சனியில கிடைக்கும். தைரியமா இருக்கலாம். பூர்வீக சொத்துல கொஞ்சம் பிரச்சனை இருக்குதான் செய்யும். அதனால இந்த பாதச்சனியில பூர்வீக சொத்துல போய் நீங்க சர்வே பண்றதோ இல்ல அந்த பாகம் பிரிக்கிறதோ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணீங்கன்னா அந்த கருத்து வேறுபாடுகள் நிலவும். அதனால அண்ணன் தம்பிக்குள்ளேயும் ஒரு பாகப்பிரிவினை பிரிச்சுன்னா சில சில கருத்து வேறுபாடுகள் வரும். அதனால கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கணும். அதனால இந்த பாதச்சனியில ரொம்ப பத்திரமாகவும் பாதுகாப்பா இருங்க. இரவு நேரங்கள்ல மழை நேரங்கள்ல வண்டி வாகனம் ஓட்டுறது குறைச்சிக்கோங்க. தவிர்க்க முடியாத சூழ்நிலைகள்லாம் எடுங்க. அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க. அதனால இந்த பாதச்சனி பாதிப்பு இல்லாத சனியே, தைரியமாக இருக்கலாம், வழிபாட்டோட இருக்க நல்லதே.